இன்னைக்கு நாம கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 பத்தி பார்க்க போறோம். கூகுள் அனலிட்டிக்ஸ்னா கூகுள் கொடுக்கிற ஃப்ரீ டூல். இது நம்ம வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸை அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெப்சைட்டை எத்தனை பேர் விசிட் பண்றாங்க, விசிட்டர்ஸ் எங்க இருந்து வராங்க, அவங்க எந்த பேஜை விசிட் பண்ணிருக்காங்க, வெப்சைட்ல எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். சிம்பிளா சொன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வர யூசர் பிஹேவியரை அனலைஸ் பண்ண யூஸ் பண்ற டூல். முன்னாடி கூகுள் அனலிட்டிக்ஸ்க்கு யுனிவர்சல் அனலிட்டிக்ஸ்னு வெர்ஷன் இருந்துச்சு. இப்போ கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் GA4. GA4ஓட மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஓல்டு அனலிட்டிக்ஸ் செஷன் பேஸ்டா ஒர்க் பண்ணும். பட் கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 ஈவென்ட் பேஸ்ட் ட்ராக்கிங் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஈவென்ட்ஸ்னா பேஜ் வியூ, பட்டன் கிளிக், ஃபார்ம் சப்மிஷன், பர்ச்சேஸ். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் 4ல யூசர் பிஹேவியர் டீப்பா அனலைஸ் பண்ண முடியும். இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் கூகுள் அனலிட்டிக்ஸ் அண்ட் கூகுள் சர்ச் கன்சோல் பத்தி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிகினருக்கு இது கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். எதுக்கு எதை ட்ராக் பண்ண எந்த டூல் யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா இது ரிலேட்டடா இன்டர்வியூல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். கூகுள் அனலிட்டிக்ஸ்னா வெப்சைட்டுக்கு வந்த யூசர்ஸ் வெப்சைட்ல என்ன பண்றாங்கன்னு அனலைஸ் பண்ணும். கூகுள் சர்ச் கன்சோல்னா வெப்சைட் கூகுள் சர்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஷோ பண்ணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், அனலிட்டிக்ஸ்ல யூசர் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு அக்யூரேட்டா காட்டும். சர்ச் கன்சோல்ல யூசர் எந்த கீவேர்ட்ல சர்ச் பண்ணி வெப்சைட் வந்தாங்கன்னு காட்டும். கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் ட்ராக் பண்ண முடியும்னா, நம்ம வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் விசிட் பண்ணிருக்காங்க, நியூ யூசர் அண்ட் ரிட்டர்னிங் யூசர் எவ்வளோ பேரு, விசிட்டர் எந்த பேஜஸை விசிட் பண்றாங்க, அவங்க எவ்வளோ நேரம் வெப்சைட்ல ஸ்டே பண்றாங்க, விசிட்டர்ஸ் எங்க இருந்து வராங்க, லைக் டைரக்ட் வெப்சைட்ல இருந்தா ஆர்கானிக்கா சர்ச் பண்ணி வராங்களா, இல்ல அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து வராங்களா, இதெல்லாம் பார்க்க முடியும். கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக்கும் யூசர் பிஹேவியரையும் புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ் பிசினஸ்க்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம். கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 யூஸ் பண்ணி கன்வர்ஜன்ஸ் பார்க்க முடியும். அதாவது பிசினஸோட கோல். சப்போஸ் பர்ச்சேஸா இருக்கலாம், சைன் அப்ஸா இருக்கலாம், ஃபார்ம் சப்மிஷனா இருக்கலாம், யூசர் எந்த கண்ட்ரி ஆர் சிட்டில இருந்து வராங்கன்றதையும் பார்க்க முடியும். யூசர் மொபைல்ல இருந்து வராங்களா இல்ல டெஸ்க்டாப்ல இருந்து வராங்களான்றதையும் பார்க்க முடியும். ஹை பெர்ஃபார்மிங் பேஜஸ் அதுல ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வெப்சைட் ஸ்ட்ராட்டஜியை பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ் போற எப்படி வெப்சைட் கூட கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கூகுள் அனலிட்டிக்ஸ்னு கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். அதுல போயிட்டு கோ டு அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் மெஷரிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல கம்பெனி நேம் கொடுத்துட்டு இந்த டேட்டா ஷேரிங் ஆப்ஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் நேம்ல உங்க கம்பெனி நேம் அண்ட் ப்ராப்பர்ட்டி நேம் எல்லாம் வெப்சைட் நேமா கொடுத்துக்கோங்க. டைம் ஜோன் இந்தியா கொடுத்துட்டு கரன்சி இந்தியன் ருபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணணும். தென் உங்க கம்பெனி கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு பிசினஸ் எம்ப்ளாயிஸ் கவுண்ட் கொடுக்கலாம். நான் 1 to 10 எம்ப்ளாயிஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிசினஸ் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணும். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ட்ராக் பண்ணணும்னு கொடுக்கலாம். நீங்க அதர் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் தவிர எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். தென் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு உங்க அக்கௌண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ண சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம வெப்சைட்டை தான் ட்ராக் பண்ண போறோம். ஸோ வெப் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்சைட்டோட URL அண்ட் ஸ்ட்ரீம் நேம் கொடுத்துக்கோங்க. தென் அக்ரி அண்ட் கண்டினியூ. இப்போ ஸ்ட்ரீம் கிரியேட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் மேனுவலி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற கோடை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ WordPress லாகின் பண்ணிட்டு அப்புறம் கீழே தீம் ஃபைல் எடிட்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல header.php ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல ஹெட்டுக்கு கீழே உங்களோட காப்பி பண்ண கோட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்டேட் ஃபைல் கொடுத்துருங்க. இப்போ வெப்சைட் டெஸ்ட் பண்ணா இப்போ செக் பண்ணா கிரீன் கலர்ல டிக் மார்க் வந்துடும். ஸோ இப்போ அகைன் கூகுள் போயிட்டு கூகுள் அனலிட்டிக்ஸ்னு டைப் பண்ணிட்டு அனலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட கிரியேட் பண்ண அக்கௌண்ட் ஓபன் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களால டேட்டாவை ட்ராக் பண்ண முடியும். டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு வீடியோல கூகுள் அனலிட்டிக்ஸ் பத்தின ஃபுல் வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.